கண்கிறது சொல்லப்படுகிறது. திருமால் என்னும் ஸ்ரீயப்பதி என்னும் ஸ்ரீமன் நாராயணன் என்னும் அவனுடைய திருநாமத்திலேயே முதற்கண் பிராட்டியினுடைய நாமம் வந்து பிற்பட்டுத்தான் பகவானுடைய நாமத்தையே சொல்லுகிறோம். எத்தனையோ கல்யாண குணங்கள் பகவானிடத்தே இருந்தாலும் அந்த கல்யாண குணங்களெல்லாம் நமக்கு பயன்பட அவனுடைய தயை நம் பேரில் விழ பிராட்டி சம்பந்தம் இன்றியமையாததாகிறது. பகவான் நமக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஆனால் அவனை கொடுப்ப வைப்பதற்கு புருஷகார பூதையாக பிராட்டி இருக்கிறாள். அவளை முற்பட பற்றி கொண்டு நம்மை பற்றி அவனிடத்தில் எடுத்து பேசி மோட்சத்தை கொடுக்க வைக்கும் அவளாக பிராட்டி தான் ஆக்குகிறாள். பகவானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் எல்லாம் நீரு பூத்த நெருப்பு போலே அவனுடைய சுவாதந்திரத்தாலே மூடி இருக்கும். அவருக்கு தயையுண்டு, கிருபையுண்டு, கருணை உண்டு. அதே சமயத்தில் கேள்வி கேட்க ஆளில்லாத, அடக்கிறதுக்கு ஆளில்லாத ஒரு சுவாதந்திரியம், செருக்கு, தானேங்கிற செருக்கு பகவானிடத்திலே இது இத்தனை குணங்களையும் மூடிக்கொண்டிருக்கும். ஒரு தணலை சாம்பல் மூடி நொடுத்தினால் உள்ளுக்குள்ள கணக்கணான்னு தணல் இருக்குமே தவிர வெளியில் அது தெரியாது. சாம்பலை தட்டி விட்டுட்டோம்னா உள்ள இருக்கிற தணல் நன்கு தெரியும். அதே போல உள்ளுக்குள்ள எத்தனையோ குணங்கள் பகவானுக்கு இருந்தாலும் அவை அத்தனையும் இந்த சுவாதந்திரத்தாலே மூடப்பட்டிருக்கின்றன. பிராட்டி தான் அந்த சுவாதந்திரத்தை தட்டிவிட்டு அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் நமக்கு பயன்படுமாறு ஆக்கி கொடுக்கிறாள். அதனால தான் எப்போதும் பகவானோட